செய்கிறீங்க நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றிப்பா. இந்த நல்ல வேலைக்காக நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கொடுக்கும்படியாக செய்த கிருபைக்கு நன்றிப்பா. இதை கேட்கின்ற தம்முடைய பிள்ளைகள் யாவரையும் நீர் ஆசீர்வதித்தலும். ஒருவேளை கண்ணீரின் பள்ளத்தாக்காக இருக்கலாம், நினைப்பது நடக்காது இருக்கலாம், அதையெல்லாம் இந்த நாட்களில் நீங்கள் கிருபையாக செய்ய வேண்டுமாப்பா. கிருபையாக செய்திருங்கப்பா. கிருபையாக உங்களுடைய இரக்கத்தினால நீங்கள் செய்திருங்கப்பா. ஆசீர்வதிச்சிருங்கப்பா. குடும்பத்தில் சமாதானமும் ஆண்டவரை சந்தோஷமும் தாங்கப்பா. இந்த கருத்திலே கொடுக்குறேன்னு கர்த்தாவே, அடிமையை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, கணக்கு வழக்கு. இதை நான் தலைப்பாக எடுத்திருக்கின்றேன். கணக்கு வழக்கு. யாத்திராகமம் 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை இப்போ நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 5வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாயிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிட்டார்கள். வசனத்தை கேட்டிங்களா நீங்கள்? அவர்கள் முன்பு செய்த செங்கல் கொடுத்த கணக்கின்படியே அவர்கள் செங்கல் செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ராஜா இதை சொல்லுகின்றார். ரொம்ப அவர்கள் நாங்கள் பலியிட போனோம், எங்கள் தேவனுக்கு நாங்கள் பலியிட வேண்டும் என்று அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். எங்களை அனுப்பிவிடு எங்கள் கானான் தேசத்துக்குன்னு. மோசே, ஆரோன் எல்லாரும் போய் பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தும்படிக்கு அவர் ஒரு காரியம் சொல்கிறார். அது என்ன கணக்கு அப்படின்னா, அவங்க முன்னால் எப்படி செங்கல் செய்தாங்களோ, முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். கணக்கு. இப்போ அவங்க ஒரு நாளைக்கு இத்தனை 1000 செங்கல் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்வோன் ராஜாவுடைய ஒரு ஆர்டர் பார்த்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னு அதே வசனத்தில் சொல்லியிருக்கு, அவர்கள் இல்லாவிட்டால் அவர்கள் சோம்பலாய் இருப்பார்கள். அப்போ என்ன அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோன்னா, நம்ம கணக்கு எப்படி அப்படின்னா அதை கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த கணக்கு சரியாக நம்ம ஆண்டவர் கூட அந்த நேரத்தை நம்ம கரெக்டாக நம்ம கொடுக்கலன்னா சோம்பல். நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, கணக்கு செய்தால்தான் கவனம் இருக்கும் என்று அந்த பார்வோன் ராஜா அவர்களை சொல்லுகிறார். நீ இத்தனை செங்கல் இன்றைக்கி அறுத்துடணும். என்ன 200, 300, 500 ஒருத்தர் எத்தனை செங்கல் அவங்க செய்யணும்னு ராஜா சொல்லியிருக்காரோ அந்த வயசுக்கு தக்கன அந்த செங்கல்களை அவர்கள் அந்த ராஜா சொன்ன கணக்குப்படி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு அதில் சொல்லியிருக்குன்னா, சோம்பலாக இருக்கிறார்கள். அங்குமிங்கு அலைந்து திரிவாங்க. நேரத்தை என்ன செய்வாங்க? போக்கடிப்பாங்க. பொழுது சீக்கிரம் பெய்யும், நேரம் சீக்கிரமாக வேகமாக பெய்யும். ஊருக்கதை பேசுவாங்க, கண்டன கூட்டம் நடத்துவாங்க, உண்ணாவிரதம் பண்ணுவாங்க, சாலை மறியல் செய்வாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. அதனால் கணக்கு இத்தனை செங்கல் செய்யணுங்கிற ஒரு நம்பர்ஸு, ஒரு எண்ணிக்கை கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? ஒழுங்காக வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கணக்கு வைத்திருந்தான். கணக்கு இருந்தால் தான் என்ன செய்யணும்? நம்ம நேரம் ஆகுது, பொழுது போகுது, இதுக்குள்ளே நம்ம இதை செய்திடணும். இல்லை என்றால் அடி விழும். பார்வோன் ராஜாவுடைய அந்த செர்வெண்டெலாம் என்ன செய்வாங்க? அடிப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. அதனால் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு நேரம் இருக்காது, வீணு கதை பேச நேரம் இருக்காது, எதையுமே பேசவே முடியாது. ஓடி ஓடி என்ன செய்யணும்? அந்த நேரத்திற்குள்ளாக அந்த கணக்குப்படி அந்த செங்கலை செய்ய வேண்டும். வேறு வீணான எந்த ஒரு வார்த்தைகளும் பேசுகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. நான் அது யாத்திராகமம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இப்போது யாத்திராகமம் 5வது அதிகாரம் 9வது வசனம். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமந்துங்கள். அதில் அவர்கள் கஷ்டப்பட்டும் வீண் வார்த்தைகளுக்கும் அவர்கள் செவி கொடுக்க விடாதீர்கள் என்று கட்டளையிட்டான். எதுக்கு கணக்கு கொடுக்குறாரு? கணக்குப்படி செங்கல் செய்யணும்னா
அவர்கள் அந்த மனிதர் மேல் முன்னில் அதிகமாக வேலையை சுமதுங்க. அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள். அதனால தான் வேற எந்த பிரச்சனைக்கு வாய்ப்பே இல்லாதபடிக்கு கணக்கு. இன்றைக்கி அருமையானவர்களே, நாமும் ஒரு கணக்கு வைக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நம்ம எப்படி ஒரு கணக்கு வைக்கலாம்? நான் தினமும் இத்தனை அதிகாரங்கள் வேதத்தை வாசிப்பேன், தினமும் நான் இவ்வளவு மணி நேரம் நான் உட்கார்ந்து ஜெபம் செய்வேன், தினமும் நான் இத்தனை பாடல்களை பாடுவேன், நான் வாரத்தில் இத்தனை நாள் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வேன் அப்படின்னு ஒரு கணக்கு. சும்மா ஊரை என்ன செய்ய மாட்டேன், சுத்த மாட்டேன், நேரம் எனக்கு போக மாட்டேங்க அப்படின்னு கடைக்கடையாக நான் என்ன செய்ய மாட்டேன், அலைய மாட்டேன், கதை அடிக்க மாட்டேன், என்ன அடுத்தவங்களை பற்றி உட்காந்து கூடி என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். இப்படி ஒரு கணக்கு இருந்தால் நல்லது, குட்டு. அந்த கணக்கு சரியில்லை என்றால் என்ன செய்திரும், வழக்கு வந்துடும். நான் தலைப்பு என்ன கொடுத்துருக்கேன், கணக்கு வழக்கு. கணக்கு சரியில்லைன்னா என்ன வந்துடும், வழக்கு வந்துடும். வழக்குன்னா யுத்தம், போலீஸ் கேஸு, வக்கீல், இந்த மாதிரி வந்துடும். கணக்கு சரியில்லைன்னா பிரச்சனை தான். ஒழுங்காக நம்ம கணக்கு பார்க்க வேண்டும், கணக்கு எழுத வேண்டும். இதான் நமக்கு அந்த பாடம். இந்த வேதவசனம் யாத்திராகமம் 5வது அதிகாரத்தில் 8-9வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு கணக்கு வைக்கும்போது வேறு எந்த பிரச்சனைக்கோ எந்த ஒரு போராட்டங்களுக்கு வாய்ப்பே இருக்காது. அருமையானவர்களே, இன்றைக்கி நாம் ஒரு கணக்கு வைத்து செயல்பட வேண்டும். காலையில் எழுந்தவுடன் எப்படி வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். அப்புறம் நம்ம சமையலுக்கு போகிறவங்க, சமையல் வேலைக்கு போகிறவங்க, ஜென்ஸ்னால் அவங்க வேலைக்கு போகிறது கிளம்பணும். எல்லாருமே வேதம் வாசித்து ஜெபம் செய்து விட வேண்டும். ஒரு கணக்கு நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அதை டைம் டேபிள் வாங்க என்ன, அப்படி வைத்து நம்ம செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை நல்ல நார்மலாக போகும். வேறு எந்த ஒரு ஊர்க்கதையோ எந்த ஒரு போராட்டங்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நான் ஒருத்தங்க கணக்கில் ரொம்ப வீக்காக இருப்பாங்களாம். கடந்த நாள் அவங்க இந்த சாட்சியை எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கணக்கு என்பது ரொம்ப முக்கியம். மேத்ஸ், நிறைய மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு கணக்கில் எவ்வளவோ இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கணக்கு, அதாவது அல்ஜிப்ரா, ஜாம்ட்ரி, இன்னும் கிராஃபு, இந்த மாதிரி தான் கொஞ்சம் நான் படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சகோதரிக்கு என்ன செய்யாதான், 9th ஸ்டாண்டர்டு படிக்கும்போது கணக்கே வராதான். என்னாலுமே அந்த டீச்சர்கிட்ட என்ன செய்வாங்களா, ஏச்சு தான் வாங்குவாங்களாம், கணக்கில் முட்டை தான் வாங்குவாங்களாம். அவங்க திட்டுற இந்த ஏச்சு பேசுகிற பேச்சு அளவே இருக்காதான் பார்த்துக்கோங்க, அப்படி ஏசுவாங்களாம். அப்போ ஆனால் என்னாலுமே முதல் பீரியடு என்ன தான் கணக்கு தானா. அதனால் காலையிலேயே முதல் பீரியட்லேயே ஏச்சு தான் வாங்கிட்டு இருப்பாங்களாம். அப்போது ஒரு நாள் அதே மாதிரி காலையில் அவங்க பக்கத்து ஊரில் இருந்து தான் ஸ்கூலுக்கு வரணுமா. அப்போ காலையில் ஒன்றுமே அன்றைக்கி சாப்பிடலையாம். மதியம் சொன்னாங்களா அவங்க அம்மா, நான் வீட்டுக்கு மதிய சாப்பாடு கொண்டு வந்துருந்தேன், காலையில் ஒன்றும் இல்லை, நீ நேரம் ஆகிடுச்சு, ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்களாம்மா. அப்படியே அவங்க பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. வந்தால் அன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு பீரியடு கணக்கு. இப்போ நம்ம இன்றைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏச்சு வாங்க போகிறோம், வயிற்றுக்குள்ளே என்ன செய்யலை, ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு இருந்தால் நம்ம அங்கே சேப்பல் இருந்துச்சான், சின்ன ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் போய் அழுது கேட்டாங்களாம், ஆண்டவரே நான் தினமும் கணக்கில் என்ன செய்கிறேன், முட்டை வாங்குகிறேன், என்ன நான் தினமும் இந்த டீச்சர்கிட்ட நான் திட்டு வாங்குகிறேன், ஏச்சு வாங்குகிறேன், எல்லாரும் பிள்ளைகள் மத்தியில் என்னை திட்டுறாங்க, எனக்கு கேவலமாக இருக்குது ஆண்டவரே, எனக்கு கணக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு அதுக்குரிய ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. யாக்கோபில் சொல்லியிருக்கல, ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருந்தால் என்னிடத்துல கேட்டால் நான் தருவேன், நீங்கள் சொல்லியிருக்கீங்களேப்பா ஏசப்பா ராஜா. அதனால் எனக்கு இந்த கணக்கு பாடம் எனக்கு நல்லா வர்றதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. இன்றைக்கி முதல் பீரியடே கணக்கு தான், நானும் ஒன்றுமே சாப்பிடலை, என்ன ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் ஊரில் இருந்து நடந்து வந்திருக்கேன் இந்த ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுது இவங்க நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு கிளாஸுக்கு போயிட்டாங்களாம். டீச்சர் வந்தாங்களாம். வந்தவுடனே வழக்கமாக நேற்று உள்ள ஹோம்ஒர்க்லாம் செய்தாச்சா, வீட்டு பாடம்லாம் செய்திருக்கீங்களா, அந்த கணக்கெல்லாம் கொண்டு வாங்கன்னு கேட்பாங்களாம். அப்போ இவங்க ஒன்றுமே செய்யலையா, அன்னைக்கு கேட்கவும் இல்லையா. முதல்ல அன்னைக்கு வந்த உடனே அவங்க புதுசாக ஒரு கணக்கு போர்டில் எழுத ஆரம்பித்தாங்களாம். எழுத ஆரம்பித்து அந்த கணக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு அந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக வர்ற மாதிரி வருதான்.
வரும்போது நினச்சாங்களாம், இதான் கணக்கா, இவ்வளோதானா, கணக்குனா இவ்வளோதானா அப்படின்னு மனசில் வந்துச்சா பார்த்துக்கோங்க. உடனே அவங்க எல்லாம் எழுதி ஆன்சர் போடுறதுக்கு முன்னால் அதை அழிச்சிட்டாங்களாம். உடனே இவங்க அந்த கணக்கை எல்லோரும் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்களாமா டீச்சர். உடனே இவங்க அந்த கணக்கை போடுறாங்களாம். முதல் ஆளாக கிளாஸில் ஃபஸ்ட்டு ஆளாக அந்த கணக்கை செய்து விடையை கொண்டு டீச்சரை கொடுத்துட்டாங்களாம். உடனே டீச்சர் கேட்டாங்களாம், என்ன நீ தான் கணக்கில் முட்டை வாங்குவியா, எப்படி இன்றைக்கி நீ முதல்ல நீ கொண்டு வந்திருக்க, என்ன பிரச்சனை, யாரை பார்த்து எழுதுன அப்படின்னு பக்கத்தில் உள்ள 2 பிள்ளைகளையும் எழுப்பி விட்டு கேட்டாங்களா. அந்த பிள்ளைங்க நாங்கள் இன்னும் கணக்கு செய்து முடிக்கலை, இப்போ தான் செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ நீ எப்படி இந்த கணக்கு நீ இப்படி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா, நீ போடலை, இதே கணக்கு நீ போடலை, இப்போ செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களாம் பார்த்துக்கோங்க. உடனே இந்த தங்கச்சியும் உடனே என்ன செய்யிருக்காங்க, போர்டில் கணக்கு அழகாக போட்டுட்டாங்க. கர்த்தர் வந்து ஞானத்தை கொடுத்துட்டார். அந்த அழுகை, இந்த கண்ணீரை கண்டு கர்த்தர் ஞானத்தை கொடுத்துட்டார். என்ன அப்படின்னா அந்த கணக்கை போட்ட கரெக்டாக விடை வந்துட்டான். அப்போ டீச்சருக்கு ஒரே ஆச்சரியமா, அம்மா என்ன தான் நடந்துச்சு, நேற்று வரைக்கும் கணக்கில் கூமுட்டையாக இருந்த, முட்டை மார்க்கு தான் வாங்கிக்கிட்டு இருந்த, இன்றைக்கி என்ன நீ இப்படி இவ்வளோ வேகமாக இருக்க, என்ன ஆச்சு, என்ன செய்த, என்ன நடந்துச்சு அப்படின்னா. அப்போ அந்த தங்கச்சி சொன்னாங்களாம், நான் நம்ம சேப்பலில் போய் நான் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணேன். நான் என்னாலும் உங்ககிட்ட ஏச்சு வாங்குறேன்ல டீச்சர், திட்டு வாங்குறேன்ல டீச்சர், அதனால் நான் கணக்கில் முட்டை வாங்குறேன்ல டீச்சர், நான் தாங்கவே முடியலை, அதனால் நான் ஏசப்பாட்ட போய் நான் அழுது எனக்கு ஞானத்தை கொடுங்க கணக்குக்கு அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அதான் இன்றைக்கி நான் கணக்கில் வந்து ஃபஸ்ட்டாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம் பார்த்துக்கோங்க. டீச்சருக்கு ரொம்ப ஆச்சரியமா, கடவுள் இப்படி ஒரு கூமுட்டையாக இருந்த உடனே இவ்வளோ மார்க் வாங்க வச்சுருக்காங்களே, இப்படி ஃபஸ்ட்டாக செய்திருக்கே அப்படின்னு. அப்போ அந்த காலத்தில் உள்ள எஸ்எஸ்எல்சியில் அவங்க 100க்கு 79 மார்க்காம் கணக்கில். அல்லேலூயா அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ கணக்கு வந்து என்னது ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த கணக்குக்குரிய ஞானத்தை அந்த சகோதரிக்கு தங்கச்சிக்கு கர்த்தர் கொடுத்துருக்குறார். அருமையானவர்களே, இன்றைக்கு கூட உங்களுக்கு கணக்கு என்பது ஒரு முக்கியமான ஒன்று. அது 10th சரி, +2 சரி, கணக்கில் சயின்ஸில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறவங்களுக்கு தான் அவங்களுக்கு எந்த குரூப்புக்கு வேணாலும் கிடைக்கும். கணக்கு வந்து ரொம்ப முக்கியம். இன்னொன்று நான் சொல்ல ஆசைப்படுறேன், பரலோக ராஜ்யத்துலேயுமே நம்முடைய அறிவியல் அங்கே வராது, நம்முடைய அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இதெல்லாம் அங்கே வராது, உளவியல் வராது, அறிவியல் வராது, இயற்பியல் வராது, பயாலஜி வராது. இதெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்காது. ஆனால் கணக்கு வந்து நிற்கும். ஏன்னா கணக்கு கேட்பாராம் கர்த்தர். பரலோக ராஜ்யம் ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரங்களுக்கு கணக்கு பார்க்கும் காரியமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ கணக்கு வந்து நம்ம ஆண்ட சொல்கிறார்ல, மனிதர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நாம் தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாய் என்பதை குறித்து அவர் கணக்கு கேட்பார். அப்போ மேத்தமெட்டிக்ஸாக பரலோக ராஜ்யத்து வரைக்கும் வருது பாருங்க. அதனால் இந்த உலகத்தில் நம்மளுடைய கணக்கில் நம்ம ரொம்ப சரியாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் நம்ம கொடுக்கல் வாங்கல எல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா, என்னை பொறுத்த அளவில் எழுதிடணும். நம்ம யார்கிட்ட வாங்கியிருக்கோமோ அதை எழுதிடணும், யாருக்கு நம்ம கொடுத்துருக்கோமோ அதை எழுதிடணும். நான்லாம் வந்து யார்கிட்டையாவது வாங்கினாலும் யார் மூலமாக வாங்கினேன். இப்போது போஸ்ட் ஆஃபீஸ்னால் மணி ஆர்டர் மூலம், இல்லை எங்கள் தங்கச்சி பையனா என் தங்கச்சி மகன் மூலம், என்ன இல்லாட்டா செக்குனா செக்கு மூலம் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த டைரியில் எழுதி வைப்பேன். அப்படி எழுதி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய வரவு செலவுகளை ஓரளவு ஒரு பெரிய கணக்கு வரவு செலவுகளை நாம் எழுதி வைத்தால் அது என்றைக்குமே நன்றாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கணக்கு என்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். லூக்கா 14வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 14:28. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லோரும். 28வது வசனத்தை சொன்னேன்னு, உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து 29 அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும். அஸ்திவாரம் போட்டாச்சு, கெட்ட முடியல, அப்படி ஆனால் பார்க்கிறவங்கெல்லாம் என்ன சொல்வாங்க அப்படின்னு சொல்லி 30வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லவனை கணக்கு
பாராமல் இருப்பானோ? பாருங்க, ஒரு மனுஷன் வந்து என்ன செய்யறான்னா, ஒரு கோபுரங்கிட்ட அவன் ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பிக்கும் போது அவன் என்ன நினைக்கான், யாருமே என்னைய வந்து கேலி பண்ணக்கூடாது, நான் ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட போகிறேன், இந்த கோபுரத்தை நான் கெட்டும்போது நான் இதை சரியாக கெட்டி முடிக்காமல் நான் போய் என்னை யாராவது என்னை கேலி பண்ணாத அளவுக்கு அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, கட்டி தீர்க்கிறதுக்கு, அதை கட்டி முடிப்பதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டா இல்லையா என்று முன்பு முதலாவது உட்கார்ந்து செல்லும் செலவை அவன் கணக்கு பார்க்க வேண்டும். இது இங்கிலீஷில் உங்களுக்கு நான் வாசிக்க கேட்போம். நம்ம 30வது வசனத்தில் இங்கிலீஷில் இதை வாசிக்கணும். For which of you, intending to build a tower, does not sit down first and count the cost whether he has enough to finish it? ஃபஸ்ட்டு என்ன செய்யணுமா? sit down. does not sit down first and count the cost. நீ முதலாவது sit down, உட்கார வேண்டும். உட்கார்ந்து அதை நமக்கு முடிக்க தகுதி இருக்கிறதா, இந்த ஒரு பெரிய கம்பெனிக்கு நான் ஆரம்பிக்க போகிறேன், இதை கட்டி தீர்ப்பதற்கு இதனுடைய செல்லும் செலவு எவ்வளவு என்பதை கால்குலேட் பண்ண வேண்டும். அது எப்படியா? உட்கார்ந்து. அது எப்படியா? முதலாவது அப்ரூவ்டு கிடைக்க முன்னாலே, பிளானிங்லேயே திட்டமிடும் போதே அதை நம்ம கால்குலேட் பண்ண வேண்டும் என்று இந்த வேதம் இதில் நமக்கு சொல்லுகிறது. முன்பு முதலாவது, அதான் இதில் போட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் அண்ட் கவுண்ட் த. சிட் டவுன், உட்கார்ந்து, டஸ் நாட் சிட் டவுன், ஃபர்ஸ்ட் அண்ட் கவுண்ட். முதலாவது நீ கணக்கு பார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தாருன்னா, நீ முதலாவது அமர்ந்து இருக்க வேண்டும். நீ அமைதியாய் தனியாய் உட்கார்ந்து அதுக்கு அந்த கணக்கு பார்ப்பதற்கு, நம்ம கட்டக்கூடிய அந்த கோபுரத்தையோ, நம்ம ஒரு கம்பெனி ஏதோ உங்களுக்கு என்ன செய்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யும்போது உட்கார்ந்து நேரம் எடுக்க வேண்டும். நேரம் எடுத்து அவசரப்படாமல் நம்ம செய்ய வேண்டும். மற்றவங்க நம்மளை கேலி பரியாசம் பண்ணாத அளவுக்கு அதை நம்ம என்ன செய்யணுமா? கவுண்ட் பண்ணணும். பேங்க்கில் நான் கடந்த நாள் பேங்க் போயிருந்தேன். பேங்கில் வந்து அன்றைக்கி ரொம்ப கும்பலாக இருந்துச்சு, ரொம்ப கும்பல். அவள் கடைசியில் பாதி பேரை வெளியே விட்டுட்டு பாதி பேரை உள்ளே வச்சுட்டு கேட்டை பூட்டிட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னா, அன்றைக்கி ஏதோ ஒரு சொசைட்டி பணம் ஏதோ வருதாமா, அதனால் அதை வாங்குறதுக்காக பயங்கர கும்பல், உள்ளே நிற்கவே முடியாது. அதில் குடிச்சிட்டு வேற வந்து நிற்காங்க பசங்க. என்ன, பச்சை குழந்தைங்கள வச்சுட்டு நிற்காங்க. சின்ன குழந்தைங்க அழுது, பெரியவங்களுக்கு நிற்க முடியல, கால் வலிக்குது. நிறைய பேர் கீழே தரையில் உட்காந்துருக்காங்க, படியில் உட்காந்துருக்காங்க, படியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க, அங்கேயும் அலைஞ்சிருக்காங்க. சின்ன பிள்ளைகள் அழுது அங்கங்கே நடந்துக்கிட்டு நிற்க நெரிசடியாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம ரொம்ப எல்லாரும் அவசரப்பட்டு கியூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பேங்கில் பார்த்திங்கன்னா, அதில் உட்கார்ந்துருக்கிற அந்த ஒவ்வொரு ஸ்டாஃப்பும் அவங்க எந்த டென்ஷனே ஆகலையே. நானும் பார்க்குறேன், ஜென்ஸும் இருக்காங்க, லேடிஸும் இருக்காங்க, யாருமே எந்த அலட்டலுமே கிடையாது. வெளியே நிற்கிற மக்கள் என்னதான் அவசரப்பட்டாலும் அவங்க வந்து நிதானமாக இருந்தார்கள். அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க கவுண்டரில் இருக்காங்க. சரியா? என்ன அர்ஜென்ட்டு, என்ன அவசரம் சொல்லி நம்ம அவசரப்படுத்தினாலும் பேங்க் ஸ்டாஃப்கிட்ட எந்த அலட்டலையும் எந்த அவசரமும் அவங்கக்கிட்ட இருக்காது. ஏனென்றால் அவங்க கவுண்டரில் இருக்காங்க, கவுண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க கணக்கில் இருப்பதால் அவர்கள் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். நீங்கள் வெளியே நிற்கிறவங்க எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி எந்த குழந்தை எவ்வளோ சத்தமாக அழுதாலும் அந்த அமர்ந்து இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்பும் அவங்க கணக்கில் கவனமாக இருப்பார்கள். ஏன்னா அது மிஸ் ஆகிட்டுனா என்ன ஆயிரும், அவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். அதான் கணக்கு வழக்கு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். கணக்கு சரியாக இருந்தால் வழக்கு தேவையே இல்லை. இப்போ கடையில் பாருங்கள், ஜவுளி கடையில் என்னதான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த முதலாளி நிற்க தான் செய்வாங்க. ஒரு நகைக்கடையாக இருக்கட்டுமே, அந்த முதலாளி வந்து ரவுண்ட் அடித்தாலும் அவங்க நின்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் நின்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் கவுண்டு பண்ணுறவங்க யாருனாலும் சரி, அது பேங்காக இருக்கட்டும், அது ஒரு ஜவுளி கடையில் கவுண்டரில் பணம் கட்டுற இடமா இருக்கட்டும், அவங்க மட்டும் சிட் டவுன், உட்கார்ந்து தான் இருப்பாங்க. நல்லா நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
இப்போ பாருங்கள், அப்படி நகை கடையில் போங்க, நிறைய பேர் நின்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் கவுண்டரில் உள்ளவங்க மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க. எந்த ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போங்க, பணம் கட்டுறவங்க இடத்துல மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க, மற்ற எல்லோரும் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஏனால் அதை அமர்ந்து செய்ய வேண்டிய காரியம் கணக்கு. கணக்கு சரியில்லை என்றால் பிரச்சனை வந்துடும், வழக்கு வந்துவிடும். அதனால் அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். கணக்கு கணக்கு சரியில்லை என்றால் வழக்கு வந்துவிடும், பிரச்சனை ஆகிவிடும். நீங்கள் பீரோல்லையோ எங்கேயோ, நீங்கள் பேங்க்லேயோ, இல்லை நீங்கள் ஆர்டி கட்டுறீங்களா, நீங்கள் எல்ஐசி போடுறீங்களா, எல்லாவற்றிலையுமே நம்ம டேட்டு போட்டு நம்ம எழுதி வைக்க வேண்டும். கொடுத்த உடனே எழுதி வைக்க வேண்டும், வாங்கின உடனே எழுதி வைக்க வேண்டும். எழுதாத கணக்கு அழுதாலும் வரவே வராது. சின்ன பிள்ளையிலையும் நான் இதை எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, அம்மா வீட்டிலலாம் பேசிக்கிடுவாங்க. எழுதாத கணக்கு அழுதாலும் வரவே வராது. எனக்கு எத்தனையோ பேர் தெரியுமா, லட்சக்கணக்கில் கடன் கொடுத்துட்டு அவங்க எழுதி வைக்காததுனால அவங்க வாங்க முடியல. இவங்க கொடுத்தாலும் அவங்களும் எழுதி வைக்கலை, நம்மளும் எழுதி வைக்கலை. அப்போ அந்த கணக்கு என்ன செய்ய முடியாது. நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் பணம் கொடுத்துருந்தாலும் 2 பேருமே எழுதாததுனால அது பிரச்சனை ஆகுது. அதனால் அருமையானவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கணக்கு என்பதிலே மைண்டு கரெக்டாக இருக்க வேண்டும். அது என்றைக்குமே அவசரப்படாதபடிக்கு அதை எழுதி வைக்க வேண்டும். ஓரளவு நம்ம மெயினான என்ன காரியம் செய்கிறோம், ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்த உடனே பில்லை தூக்கி குப்பையில் போட்டுறக்கூடாது. ஸ்டோர் கடைக்கு போயிட்டு வந்த உடனே பில்லை போட்டுறக்கூடாது. அதை அமைதியாக உட்கார்ந்து அதை கவுண்ட் பண்ண வேண்டும், கணக்கு பார்க்க வேண்டும், கணக்கு சரி பார்க்க வேண்டும். அப்போ நமக்கு அந்த ஞானம் இல்லைன்னா, அந்த தங்கச்சி எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு அழுது ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த கணக்கு வராத ஒவ்வொருவரும், இந்த கணக்கு பார்க்குறதுக்கு அவசரப்படுற எல்லாருமே நிதானமாக உட்கார்ந்து நீங்கள் கணக்கு எழுதுங்கள். இன்று முதல் உங்களுடைய வரவு செலவுகளை நீங்கள் எழுதுனீங்கன்னா நமக்கு எந்த குழப்பமுமே இருக்காது. நம்ம சரியாக தான் செலவழிச்சிருக்கோம், நம்ம எல்லாமே சரியாக தான் வாங்கியிருக்கோம், நம்ம சரியாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு நிம்மதியாக இருக்கும். அதற்கு அவசரப்படாமல் உட்கார்ந்து சிட் டவுன், உட்கார்ந்து தனிமையில் உட்கார்ந்து கணக்கு வழக்குகளை சரி செய்து கொடுத்து விட்டால் அதில் டிக் பண்ணி நம்ம வரவு வச்சா அதை வரவு என்று தேதியை மறக்காமல் போட்டு வருடங்களை மறக்காமல் எழுதி வைத்தால் பிரச்சனை இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் கூட நம்ம இந்த உலகத்தில் யாருக்கு என்ன கொடுத்தோம், என்ன வாங்கினோம் என்பது கணக்கில் வரும். ஆனால் மற்ற எதுவுமே என்ன செய்யாது, கணக்கில் வர. அறிவியல், இயற்பியல், உளவியல் இதெல்லாம் அங்கே வரவே வராது, ஆனால் கணக்கு வரும். அதனால் இந்த உலகத்திலேயே நம்முடைய கொடுக்கல் வாங்கல சரியாக இருக்க வேண்டும். யார்கிட்ட வாங்கணும் கொடுத்துடணும், யாருக்கு கொடுக்கணும் கொடுத்துடணும். உங்களுக்கு வர வேண்டியது இருக்கா, ப்ரேயர் பண்ணுங்கள். ஆண்டவரே அதை எங்களுக்கு தரும்படிக்கு நீர் உதவி செய்து அவர்களை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அதனால் அருமையானவர்களே, சிட் டவுன், முன்பு உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவன் என்று கர்த்தர் இன்று நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இப்போ நம்ம பாடல் பாடி நம்ம ஜெபம் செய்வோம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தாய என்னை கைவிடல, வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இருபரி வாரங்கள் எனக்கு தந்தேன், வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இருபரி வாரங்கள் எனக்கு தந்தேன். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உம்மை துதிப்பேன்,
நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, உம்மை நம்பி வந்தவங்க யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. பெருங்கையாய் வந்தாலும் நீர் பல பரிவாரங்களை எங்களுக்கு தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் அவங்களுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த கிருபையினால் அந்த வீடு வாசல்களை, அவங்களுடைய கம்பெனிகளை, அவங்களுடைய தொழிற்சாலைகளை, அவங்களுடைய வேலை வாய்ப்புகளை, வார வருமானம், மாத வருமானம், தின வருமானம், வருட வருமானம் எல்லாமே ஆண்டவரே நீர் கணக்கு வைத்து கொடுக்க செய்கிறவருப்பா. எல்லாருமே தங்கள் வரவு செலவுகளை கணக்கு வைத்து அதை செய்யும்படிக்கு நீர் கிருபை செய்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாங்கள் வேதம் வாசிப்பது ஜெபிப்பதிலே ஒரு கணக்கு வைத்து செயல்பட, நேரத்துக்கு நேரம் கர்த்தருக்குள்ளே இருக்க, என்ற அளவுக்கு ஊழியம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஒரு கணக்கு வைத்து செய்ய இது எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். வீணான வார்த்தைகளுக்கும் போராட்டங்களுக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு அவசரப்படாமல் செல்லஞ்செலவை உட்கார்ந்து நாங்கள் கணக்கு பார்த்து செயல்பட்டு உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த வார்த்தையை கொடுப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றிப்பா. இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்துகிறோம். இந்த கிராஸ் டிவி ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. God bless you.